பிபியின் அன்பான உள்ளம். வணக்கம் குட்டீஸ். ஒரு அழகான காலை பொழுது. பறவைகள் பாடிக்கொண்டிருக்க, பிப்பிதான் தாத்தாவுடன் சேர்ந்து கட்டிய புதிய பாலத்தின் மேல் மகிழ்ச்சியாக துள்ளி குதித்துக் கொண்டிருந்தாள். தாத்தா தாத்தா, இன்னைக்கு அந்த ரஸ்பெரி பழங்களை நானே முதல்ல பறிக்க போறேன். நேத்து பாலம் சரியில்லாததால சாப்பிட முடியல. இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிடி பிடிக்க போறேன். நிச்சயமாக பேபி. ஆனா வழியில ஜாக்கிரதையா போ. காடு ரொம்ப பெருசு. எப்பவும் உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்கிட்டே போகணும், சரியா? சரி தாத்தா என்று சொல்லிவிட்டு பிபி உற்சாகமாக ஓடினாள். ஆற்றை கடந்ததும் அடர்ந்த புதருக்குப் பின்னாலிருந்து ஒரு மெல்லிய அழுகுரல் கேட்டது. என்று யாரோ அழுது கொண்டிருந்தார்கள். யார் அது? அந்த புதருக்கு பின்னாடி யார் இருக்கிறது? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? வெளியே வாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்றேன். நான் சுட்டி. எங்க அம்மா கூட விளையாடிட்டு இருக்கும்போது தடம் மாறி வந்துட்டேன். இப்போ எனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிபி ஒரு நிமிடம் யோசித்தாள். அவளுக்கு ராஸ்பெரி பழங்கள் மீது ரொம்ப ஆசை. ஆனால் இந்த சின்ன முயல்குட்டி சுட்டி தனியாக அழுது கொண்டிருப்பதை பார்த்தபோது அவளுக்கு பாவமாக இருந்தது. அழாதே சுட்டி, அந்த பழங்கள் அங்கேதான் இருக்கும். அப்புறமா கூட நான் பறிச்சுப்பேன். ஆனா உன்னை இந்த இருட்டுல தனியா விட்டுட்டு என்னால போக முடியாது. வா, நான் உன்னை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். பிபி தன் ஆசையை ஒதுக்கி வைத்துவிட்டு சுட்டி முயலை அவனது குடும்பத்திடம் பத்திரமாக சேர்த்தாள். சுட்டியைக் கண்டதும் அவனது அம்மா மகிழ்ச்சியில் பிபிக்கு பெரிய நன்றியை தெரிவித்தார். என்ன பேபி, பழங்கள் எங்கே? ஏன் காலியாக வர்ற? தாத்தா, இன்னைக்கே நான் பழங்களை இன்னும் பறிக்கல. ஆனா வழியில வழி தவறிய சுட்டி முயலுக்கு உதவி செஞ்சேன். பழங்களை விட அந்த முயல் குட்டியோட சிரிப்பு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது தாத்தா. மிக்க மகிழ்ச்சி பேபி. அந்த பழங்களை விட நீ செஞ்ச உதவி ரொம்ப இனிப்பானது. பிறருக்கு உதவுறது தான் இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம். இப்போ வா, நாம 2 பேரும் சேர்ந்து போய் பழங்களை பறிக்கலாம். அன்று மாலை தாத்தாவும் பிபியும் சேர்ந்து அந்த ராஸ்பெரி பழங்களை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார்கள்.